ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலகம் இன்னைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஒரு பக்கம் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 14 நாடுகள் லாக்டவுனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா இதில் பாதுகாப்பாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரும் இல்லையா? ஆனால் இந்தியா சும்மா இல்லை, தன்னோட எரிசக்தி அதாவது எனர்ஜி செக்யூரிட்டிக்காக, எல்லை பாதுகாப்புக்காகவும் இந்தியா இதுவரைக்கும் இல்லாத வகையில் ஒரு அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்து வருது. அதாவது ஆபரேஷன் உர்ஜா சுரக்ஷாவிலிருந்து ஐஐடி மெட்ராஸ் கூட சேர்ந்து ராணுவ தொழில்நுட்பம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். நான் உங்கள் பிரபா சவீந்திரன், இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, இந்த உர்ஜா சுரக்ஷா திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. இதோட முக்கிய நோக்கமாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரசீக வளைகுடா அப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்குள்ளேருந்து கிட்டத்தட்ட நம்மளோட இந்திய கப்பல் வந்து ஒரு 20 கப்பல்கள் இந்த கப்பற்படையோட கண்காணிப்பில் இருக்குது. அந்த 20 கப்பல்களையும் பத்திரமா அழைச்சிட்டு வரது தான் இந்த உர்ஜா சுரக்ஷா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த 20 கப்பல்களும் இப்போது நம்ம இந்தியாவோட கண்காணிப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கு. இதோட முக்கிய நடவடிக்கையாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எப்படின்னா, அந்த அரபிக்கடல்லையே இருக்கக்கூடிய கீழே பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் மைன்ஸ்லாம் இருக்கும். அந்த அண்டர் வாட்டர் மைன்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காகவும், அந்த அண்டர் வாட்டர் மைன்ஸ் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அந்த வழியாக போகாமல் அப்படியே வேற வழியாக வந்து ஒரு ரூட் மேப் போட்டு அதை நம்மளோட கப்பலை பாதுகாப்பாக கூட்டு வரதுக்கான ஒரு நடவடிக்கையாகவும் இந்த உர்ஜா சுரக்ஷா திட்டம் பார்க்கப்படுது. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உர்ஜா சுரக்ஷா திட்டத்திலேருந்து நம்ம கப்பல் இப்படி வரும்போது சப்போஸ் இந்த மைன்ஸ்குள்ளெல்லாம் மாட்டிங்கன்னா கண்டிப்பாக கப்பல்லாம் வெடிச்சு செதறி ஒரு மாதிரி ஆகிடும். நேற்று கூட நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு தேவையில்லாத வேறு நாட்டு கப்பல் வந்து அப்படியே கிராஸ் ஆகும்போது அதை போட்டு அடித்து கிட்டத்தட்ட ஏவுகணையெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 2ஆவது விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த இதெல்லாம் கருகி போய் ஊற்றிட்டு இருந்துச்சு. உள்ளே இருக்க பொருள் எல்லாமே அவுட்டு. அந்த காட்சியை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த திட்டத்தின் மூலிமா இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து ஈரான் கிட்ட ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு 2 கப்பலை கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அது என்ன கப்பல்னா, த ஜாக் வசந்த் அப்புறம் இன்னொரு கப்பல் இருக்குது. 2 கப்பலையும் கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ள சேர்த்துருக்காரு. இதுதான் இந்த உர்ஜா சுரக்ஷா திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று மோடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அப்படியே ஒரு ஜூம் கால் மீட்டிங்லாம் போட்டு அப்படியே உட்காந்துட்டாரு. நம்மளோட இது பாதுகாப்புக்காக வாங்க எல்லாம் பேசலாம், இப்போ என்னென்ன தட்டுப்பாடெல்லாம் இருக்குது, இவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு, நாங்கள் வந்து உட்காந்து பேசினா தான் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு, நீ எனக்கு எதிராக பேசுறியா இல்லையா அதெல்லாம் கண்டுக்காம நம்மளோட செக்யூரிட்டி, நம்மளோட எரிசக்தி பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு. இதில் கூட ஒரு 6 முதலமைச்சர்கள் அப்படியே கொஞ்சம் காணாமல் போயிருக்கு தான் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு எலெக்ஷன் சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கிறனால தமிழ்நாடு முதலமைச்சர் அதில் பங்கேற்காமல் இருந்திருக்கலாம்னு என்னோட கருத்து. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் அதை அப்படியே கமெண்ட்ஸில் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த விஷயத்தில் அவர் என்ன பேசினாரு அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஓரளவுக்கு லீக் ஆகும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ இந்த போர்லாம் போய்கிட்டே இருக்கு இல்லையா, ஆனாலும் இந்தியா வந்து தன்னோட திட்டத்தை செயல்படுத்துறதுல எப்போவுமே நிறுத்தாது. இந்திய விமானப்படைக்கு கீழே புதிய அதுக்கப்புறம் ரகசியமான ஆயுதமாக பார்க்கப்படக்கூடிய வாயுபான் அப்படிங்கிற ஒரு பேரை கொண்ட ஒரு முக்கியமான ட்ரோனை வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்தியாவிலேயே முதல் ஹெலிகாப்டர்லேருந்து ஏவப்படக்கூடிய ஒரு ட்ரோனாக பார்க்கப்படுது. அதாவது ஹெலிகாப்டர் லான்ச்டு ட்ரோன் சிஸ்டமாக இதை வந்து வடிவமைச்சிட்டு இருக்காங்க. இது இந்திய விமானப்படையோட விண்வெளி வடிவமைப்பு இயக்குநரகம் வந்து உள்நாட்டிலேயே உருவாக்கிட்டு வருது. இதோட செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு காமிகேஸ் அப்படிங்கிற ஒரு வகையான ட்ரோனாக பார்க்கப்படுது. அதாவது இது வந்து இலக்க நோக்கி போய் அதுக்கு மேலே மோதி அதை வந்து வெடிக்க வைக்கிறது. இப்போ ஈரான் இஸ்ரேல் வாரில் கூட ஈரான் வந்து ட்ரோனை அனுப்பி கொண்டு போய் ஒரு பில்டிங் மேலே மோத வச்சு வெடிக்க வைக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி. ஆனால் இது கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு ஹெலிகாப்டர் சேஃப்டிக்காக உருவாக்கப்படுது. ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 to 80 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு துல்லியமான ஒரு இலக்குகளை தாக்கக்கூடிய வகையில் தான் இது வந்து வடிவமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அடுத்து இதோட பாதுகாப்பு சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிரிகளோட ஏவுகணையில் ஹெலிகாப்டர் தாக்கிறதுக்கு முன்னாடியே பாதுகாப்பான தூரத்திலிருந்து இந்த ட்ரோனை அந்த ஏவுகணை மூலமா ஏவி அந்த இலக்கை அழிச்சிட்டு ஹெலிகாப்டர் தனியாக தூக்கிட்டு வந்து காப்பாற்ற முடியும். இதுதான் இதோட முக்கியமான நோக்கமாகவும் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதோட பாதுகாப்பாகவும் பார்க்கப்படுது. இதோட இன்னொரு சிறப்பம்சமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்க்களத்தில் எதிரிகள் ஜிபிஎஸ் சிக்னல்ஸை துண்டிச்சாலும், அதாவது ஜிபிஎஸ் சிக்னல்ஸை கட் பண்ணாலும், ஜிபிஎஸ் ஜாமிங் பண்ணாலும் இந்த வாயுபான் ட்ரோன் வந்து ஈஸியாக செயல்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு இருக்கு.
இதோட பயன்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உளவு பார்க்கறதுக்கும், அதுவும் இல்லாம துல்லியமான தாக்குதல்களை நடத்துறதுக்கும் இது பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது இன்னும் டெவலப்பிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மார்ச் 26ல வெளியாகி இருக்க இந்த ரிப்போர்ட் நமக்கு கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஹாப்பியான நியூஸ். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய ராணுவம் ஐஐடி மெட்ராஸ் கூட சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்சார்பு பாதுகாப்பு தொழில்நுட்பம், இந்திய ராணுவத்தோட மின்னணு, அதுக்கப்புறம் இயந்திர பொறியாளர்கள் படை, கிராப்ஸ் ஆஃப் EME அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னை ஐஐடியோட IITM பிரவர்த்தக் வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்திய நாடுகளோட நம்ம இருக்கக்கூடிய தொழில்நுட்ப சார்பை வந்து குறைச்சிட்டு இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட நவீன பாதுகாப்பு தீர்வுகளை உருவாக்குறதே இதோட முதல் நோக்கமாகவும் முக்கிய அம்சமாகவும் பார்க்கப்படுது. இந்த ஒப்பந்தத்தோட ஒரு பகுதியா சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆவடியில ஒரு நோடல் சுதேசி மையம், அதாவது NIC வந்து நிறுவப்பட்டு இப்போ செயல்படுத்தப்பட்டு இருக்கு. சரி, ஓகே, இதோட பயன்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராணுவத்தோட பழைய ஆயுத தளவாடங்கள், அதாவது நியூ டெக்னாலஜி மேம்படுத்துறதுக்கும் எதிர்கால தேவைகளுக்கான புதிய கருவிகளை உருவாக்குறதுக்கும் இது வந்து உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் வந்து தமிழ்நாட்டையே இந்தியாவோட ஒரு முக்கிய பாதுகாப்பு ஆராய்ச்சி மையமாவோ அல்லது பாதுகாப்பு உற்பத்தி மையமாவோ மாத்திட்டு தான் இருக்கு. ஸோ உலகமே பதட்டத்தில் இருந்தாலும் இந்தியா மிகவும் தெளிவா திட்டமிட்டபடியும் முன்னேறிட்டு தான் இருக்கு. அதாவது எரிசக்தி, எனர்ஜிலையும் சரி, ராணுவத்திலையும் சரி, டெக்னாலஜிலையும் சரி, அனைத்து துறையிலையுமே நம்ம தற்காப்பு நிலையில இருந்து ஒரு ஆக்கப்பூர்வமான நிலைக்கு போயிட்டு தான் இருக்கோம். இந்தியாவோட இந்த அதிரடியான நடவடிக்கைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்கள் பிரபாஸ் ரவீந்திரன். இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ். மறக்காம ஸ்கிப் பண்ணாம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அப்படியே அந்த சைட்ல ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் தட்டிட்டு போயிருங்க. தேங்க்யூ.